ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 27th ஜனவரி 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை செல் அண்ட் பை பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக சரிஞ்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 263 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி அது வந்து 23,000 பிரேக் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் அடுத்த சப்போர்ட் வந்து 22,500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. 18 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதோட Q3 ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 11,000 ப்ளஸ் க்ரோர்ஸாக இருந்துச்சு அதோட ப்ராஃபிட்டு. அப்புறம் பிரிட்டானியா பார்த்திங்கன்னா 74 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ரொம்பவே விழுந்துருந்துச்சு. அது வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சரியிற டைமில், மார்க்கெட் வந்து ரொம்பவே கரெக்டாகிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிறது ஒரு நார்மலான விஷயந்தான். அப்புறம் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஒரு 1 மந்த்து கரெக்டானதுக்கப்புறமா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து HCL டெக்னாலஜிஸ் இருக்குது. 80 பாயிண்ட் வந்து இது விழுந்துருக்குது. ரீசெண்டாக ஒரு ரேலி இருந்துச்சு ஒரு 1 வீக்காக. அந்த ரேலிக்கு அப்புறமா ப்ராஃபிட் புக் ஆச்சுது. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கு ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. அப்புறம் வந்து டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா 69 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. விப்ரோ வந்து ஒரு 12 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இந்த ரெண்டுமே விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட Q3 ரெவென்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ரிசல்ட்டில் தெரிஞ்சதுனால இந்த 2 ஸ்டாக்குமே சரிவு சந்திச்சிட்ருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்க அப்படின்னா 17வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. 5,015 க்ரோருக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 29th டேவாக கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. 6,642 க்ரோருக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ணுறது வந்து ஒரு வழக்கமான விஷயமாக ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து அதை ரொம்பவே நார்மல் பண்ணிட்டு வருது. ஸோ ஓரளவு கரெக்ட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து எஃப்ஐஸோட செல்லை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா 9.9 வந்து விழுந்துருந்துச்சு. 2,789 இருந்துச்சு ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து US டாலர் ரொம்ப வீக்கன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் கோல்டு வந்து சரிஞ்சிட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.